நம்ம பாட்காஸ்ட்ல நீங்க கதைகள் கேட்கறத தாண்டி கமெண்ட் பண்ணலாம், போல்ஸ்ல கலந்துக்கலாம், வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கலாம், நீங்களே கூட கதைகள் சொல்லி அனுப்பலாம். நம்ம பிளேலிஸ்ட் பேஜ்ல இருக்கிற ஏஐ சாட்பாட் கூட சாட் பண்ணலாம், இமெயில் அனுப்பி புது கதைகளுக்கான சஜஷன் கொடுக்கலாம். இப்படி பல இன்டராக்டிவான விஷயங்கள் நம்ம பாட்காஸ்ட்ல உண்டு. இதையெல்லாம் மறக்காம உபயோகப்படுத்திக்கோங்க, சரியா? நற்பண்பு கதைகள். மந்திர கிணறு. பல வருஷத்துக்கு முன்னாடி மன்னார்குடிக்கு பக்கத்துல ஒரத்தநாடு அப்படிங்கிற கிராமத்துல முருகேசன் அப்படிங்கிற நில உரிமையாளர் இருந்தாரு. அவரோ ரொம்ப ஒழுக்கமானவராக இருந்தாரு. தினமும் காலையில சேவல் கூவும் போதே எழுந்திருச்சிருவாரு. அப்புறம் குளிச்சுட்டு நல்லா சுத்தபத்தமாக சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுவாரு. அப்படி அவர் கிளம்பும் போது அவரோட தோட்டத்திலேயே தங்கி இருந்த வேலை ஆட்களையும் அவரோட நிலத்துல வேலை செய்யறதுக்காக அனுப்பி விடுவாரு. சந்திரன், சூரி அப்படிங்கிற இந்த 2 பேரும் முருகேசன் கிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்திருந்தாங்க. ஆனா இந்த 2 பேரும் பயங்கரமான சோம்பேறிகளாக இருந்தாங்க. தினமும் எழுந்து வேலைக்கு போறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 2 பேரும் இந்த தோட்டத்துல இருந்த ஒரு கிணத்துக்கு பக்கத்துல தான் தூங்குவாங்க. அப்படி ஒரு நாள் இந்த சந்திரனும் சூரி கிட்ட, டேய், தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொன்னான். அதுக்கு இவனும் கூட, டேய், நானும் கூட அப்படிதான்டா யோசிக்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்றது? சேவல் கூவினதும் இந்த முருகேசனும் நம்மளை எழுப்பி நிலத்துக்கு அமுச்சு விட்டுடுறாரு. அவரும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு நிலத்துல போய் வேலை செய்யறாரு. நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு இந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்ததோ முருகேசன் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவரோட காதுலயும் விழுந்தது. அதனால இந்த 2 பேரோட குணங்களையும் தினமும் அவர் கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி கவனிச்ச இவரோ, ஆஹா, இந்த 2 பேரும் வேலை வேணும்னு கேட்டு நம்ம கிட்ட சேர்ந்தாங்க. ஆனா இப்ப வேலை செய்யறதுக்கே சோம்பேறித்தனப்படுறாங்களே, இவங்களுக்கு நம்ம எப்படி பாடம் புகட்டுறது அப்படின்னு தன் மனசுல ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாரு. அதுபடி ஒரு நாள் இந்த 2 பேரும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கிணத்துக்கு அடியில இருந்த ஒரு படிக்கட்டுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சூரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்குவ? உடனே வேலையை பாரு அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த இந்த சூரியோ அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு எழுந்துச்சான். அவன் பக்கத்திலேயே தான் சந்திரனும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆஹா, சந்திரனும் இங்க தூங்கிக்கிட்டு இருக்கான், இந்த குரல் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. சரி, ஏதோ கெட்ட கனவா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பவும் தூங்கிட்டான். அடுத்த நாள் மறுபடியும் இந்த 2 பேரும் இந்த கிணத்துக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் சந்திரனுக்கு இந்த குரல் கேட்டுச்சு. அவனும் டபால்னு எழுந்து சுத்தி முத்தி பார்த்து, ஆஹா, இந்த சூரியும் இங்கதான் தூங்கிக்கிட்டு இருக்கான், இது என்ன குரல்? சரி, ஏதோ கெட்ட கனவா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனும் தூங்கிட்டான். இப்படியே அந்த நாளும் கழிஞ்சுது. அதுக்கு அடுத்த நாள் இந்த 2 பேரும் இந்த கிணத்துக்கிட்ட தூங்கும் போது இப்போ அந்த கிணறுல இருந்து மோசமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஊஹாஹான்னு பயங்கரமா சிரிக்கிறது போல, பயமுடுத்துறது போலையும் அந்த குரல் இருந்துச்சு. ஒரே நேரத்துல இந்த 2 பேரும் அடிச்சு புடிச்சு எழுந்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்தாங்க. டேய் சூரி, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சாடா அப்படின்னு சந்திரன் அவனை கேட்கிற அதே சமயத்துல அவனும், டே, உனக்கும் கேட்டுச்சாடா அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டான். ஆமாண்டா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா, இது ஏதோ கெட்ட கனவா இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா இந்த கிணத்துல இருந்து தாண்டா வருது இந்த பயமுடுத்துற சத்தம். நானு வேலைக்கு கிளம்புறேன்பா, நான் தூங்கல அப்படின்னு சொல்லி சூரி வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டு, நீயும் வாடா அப்படின்னு சொல்லி தயாராக ஆரம்பிச்சான்.
சந்திரனும் அவனுக்கு முன்னாடி சட்டைய மாட்டிக்கிட்டு குடுகுடுன்னு, டேய் நானும் உன் கூட வரேன்டா, என்னை விட்டுட்டு போயிடாதடா இங்க தனியா அப்படின்னு அவனும் கூட சூரி கூடயே தயாராகி 2 பேரும் வேக வேகமா நிலத்துக்கு போனாங்க. வழக்கத்தை விட அன்னைக்கு ரொம்பவே நல்லா வேலை பார்த்தாங்க. வேலையை முடிச்சுக்கிட்டு மத்தியான சாப்பாட்டுக்காக இந்த நில உரிமையாளரான முருகேசனோட வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் வேகமா கடகடன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட முகத்துல ஒரு பயம் படர்ந்திருந்துச்சு. கவலையாகவும் இருந்தாங்க. இத கவனிச்ச இந்த முருகேசனோ அவங்கள பார்த்து, ஆஹா சூரி, சந்திரா, என்ன 2 பேரும் எப்பயும் கலகலன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பீங்க, இப்ப ஒரே சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த சந்திரனும் சூரியும் அவங்க காதுல விழுந்த அந்த பயமான சத்தத்தை பத்தி முருகேசன் கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு அவரோ அதே சத்தம் போல சிரிச்சாரு. இந்த 2 பேரும் ஒன்னும் புரியாம அப்படியே ஒருத்தரை பார்த்து முழிச்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல தான் இந்த முருகேசனோ, அட சூரி, சந்திரா, அது ஒரு மாயமும் இல்ல கனவும் இல்ல, நான் தான் நீங்க 2 பேரும் சோம்பேறியா இருக்கிறத கவனிச்சதால உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால உங்களை தினமும் வேலைக்கு கிளம்ப சொல்லிட்டு அந்த கிணத்து பக்கமா உக்காந்து அந்த சத்தத்தை எல்லாம் நான் தான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு எங்கேருந்து அந்த சத்தம் வந்துச்சுன்னு? இப்ப இருந்து உங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களோட வேலைகளை ஒழுங்காக பண்ணுங்க. வேலை வேணும், நல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லி தானே என்கிட்ட வேலை கேட்டீங்க. இப்போ அந்த வேலையை செய்யறதுக்கே நீங்க சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? அதனால இனிமே அந்த சோம்பேறித்தனத்தோட இருக்காதீங்க, சரியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா உணவு பரிமாறிட்டு தானும் உணவு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அன்னிலிருந்து இந்த 2 பேரும் அவங்களோட சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டாங்க. 2 பேரும் ரொம்ப கடினமாக நிலத்துல உழைச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் இந்த சூரி சந்திரன் போல சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு சமயத்திலையும் நம்ம கடவுள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்த வேண்டியிருப்போம். நல்லா படிக்கணும், அடுத்த கிளாஸுக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், வேலையில தொடர்ந்து இருக்கணும், வேற வேலைக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல விஷயங்களை நம்ம வேண்டியிருப்போம். அது நடக்கவும் நடந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தால நமக்கு கிடைச்ச விஷயங்களை நம்ம மறந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கும் போகாம ஒரே இடத்துல தங்கிடக்கூடாது. அதனால நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைச்சோமோ அந்த இலக்கையும் அந்த இடத்தையும் அடையிறதுக்காக நம்மளோட முயற்சிய நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? அவ்வளோதான்.